அன்பான உறவுகளுக்கு இந்நேர வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சக நடத்த நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட எப்பயுமே பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன். அதே போல் அதாவது மத்திய கிழக்கு நாடுகளை பற்றி அடிக்கடி பதிவு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த மத்திய கிழக்கு நாடுகளை நம்பி பல்லாயிரம் உறவுகள் தொழிலுக்காக இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம். அதே போல் குடும்பம் பிள்ளைகள்னு சொல்லி எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அந்த வெளிநாட்டுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கான முக்கியமான காரணம் பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு வகையில் தேவைக்காகத்தான் இங்கே வந்து நம்ம வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கோம். இது பல வருஷங்களாக வரதும் போகிறதும் உழைக்கிறதும் இந்த மாதிரிக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு, ஒரு சில தீமைகள் நடந்திருக்கு. இருந்தாலும் எந்த வகையிலையும் நாம் வந்து வெளிநாட்டு வந்து உழைச்சி நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு அதிகபட்சமான பல பேரோட கருத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா மத்திய நாடுகளில் இருக்கிற அந்த போர் நிமித்தம், போர் பிரச்சனை, யுத்தம் இப்படிங்கல நிறைய பேர் நிறைய வேதனைக்கும் சோதனைக்கும் பிரச்சனைகளும் கொடுத்துட்ருக்குறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டால், அதாவது நோம்பு முடிய எல்லாருமே நாட்டுக்கு போவோம் அப்படின்னு இருந்தோம், நான் உட்பட. அப்போ நாட்டுக்கு போகிறதுக்கு இருக்கும் போது திடீர்னு இப்படி ஒரு போர் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு போக முடியாத ஒரு கட்டான சூழ்நிலை இருக்குது. அது ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் யாராக இருந்தால் வெளிநாட்டுக்கு வந்துட்டு எப்படா நாட்டுக்கு போவோம், எப்படா வீட்டுக்கு போவோங்கிற ஒன்று தான் இங்கே பெரிய ஒரு மகிழ்ச்சி அந்த வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கும். அப்போ அப்படி எதிர்பார்ப்போடு காத்திருந்த உறவுகளுக்கு பேர் ஒரு அதிர்ச்சியாக அந்த போர் பதட்டம் வந்து இன்றைக்கி நிறைய பேத்துக்கு போக முடியாமல் இருக்குது. என்ன பண்ணுறது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கொஞ்சம் மாற்றி கொண்டா தான் நல்லாயிருக்கும். அந்த வகையில் நிறைய சகோதரிகள் வந்து எனக்கு நாட்டுக்கு போக முடியல, நாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பாபா மாமாவோட பிரச்சனை பண்ணுறாங்க. அதையும் தாண்டி நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இப்போ அனுப்ப முடிஞ்சால் கட்டாயமாக அனுப்பி விடுவாங்க. அதே போல் அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நமக்கு வந்து முக்கியமாக இந்த ஃப்ளைட் பிரச்சனை அப்படிங்கிற ஒன்று இருக்குன்னா, அப்போ அதனால் எந்த பிரச்சனை போய் மாட்டிக்கிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய வீடுகளை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 1 மாதம் 2 மாதம் இருங்க, எல்லாம் சரி வந்த பிறகு போகலான்னு சொல்ல நல்ல விஷயம் தான். அப்போ அதை நம்ம கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும். அதே போல் அதையும் தாண்டி இப்போ வந்து டிக்கெட் காசெல்லாம் கொஞ்சம் அதிகூடிய விலையாக இருக்குது. அப்போ ஏன்னா வீடுகளை போட ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா நமக்குன்னு காசு செலவழிக்க ரொம்ப யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அதிகப்படியான காசு போட்டு நமக்கு டிக்கெட் செஞ்சு கொடுப்பாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப குறைவான ஒரு விஷயம் தான் அதெல்லாம். அப்போ அதனால் இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக இருங்க கடவுளேன்னு சொல்லி எல்லாருக்குமே நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அது மிக விரைவில் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். எனவே எல்லா உறவும் நல்லபடி நாட்டுக்கு போய் சேரணும். அதே போல் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் நம்ம கவனத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவோம். எனவே அன்பார்ந்த உறவுகளே, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.